பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது. நத்திங் இஸ் ஓவர் அன்டில் இட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆனால் பாஜக பாமக இடையே ஒரு உடன்பாடு நோக்கிய ஒரு சூழல் இருப்பதாக காட்சிகள் உணர்த்துகின்றன. 2014, 2019 இந்த தேர்தல், அது 3 நாடாளுமன்ற தேர்தலாக பாஜகவோடு பாமக பயணிக்கும் இந்த கூட்டணி உறுதியானால். உங்களுக்கு நினைவு இருக்கும், 2014 ஒரு 3ஆம் அணி போல ஒரு என்டிஏ தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. 2019 அதிமுக, பாஜக, பாமக எல்லாம் ஒரு அணியில் இருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் வெவ்வேறு அணிகளில் இருக்கக்கூடிய நிலையில் பாமக அதிமுக பக்கமா பாஜக பக்கமா அப்படிங்கிற கேள்வி இதுவரைக்கும் சுவாரஸ்ய முக்கிய கேள்வியாக தொடர, எந்த பக்கம் பாமக செல்ல அதிகம் வாய்ப்பு இருக்கிறது? மூத்த செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். உங்களுடைய இன்புட்ஸ் என்ன சங்கரன்? வணக்கம் மகிகரன். தேமுதிக பாமக 2 கட்சிகளுமே எந்த கூட்டணியில் இணைவது என்பது குறித்து ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ச்சியாக மாறி மாறி தொடர்ந்து ஒரு இறுதி முடிவை எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தது. தற்போது தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நிலையில் உடனடியாக இது குறித்த ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இந்த 2 கட்சிகளுக்குமே ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அதிமுக அணியோடு செல்வதற்கு வாய்ப்பு என்று சில தினங்களுக்கு முன்பு வரை பேசப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை மாறி பாஜகவோடு பாமக கைகோர்க்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்று மாலை தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர்களோடு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தான் எந்த அணியோடு பாமக சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறது என்ற முடிவு எடுக்கப்படுகிறது என்ற தகவலை பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று அந்த கூட்டம் முடிந்த பிறகு இன்று இரவுக்குள்ளாகவே கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே தற்போதைய நிலவரப்படி பாஜகவுடன் பாமக செல்லும் என்ற தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்ப கட்டத்திலிருந்து கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசினுடைய சாய்ஸாக பாஜக இருக்கிறது என்பதுதான் தகவல்களாக இருந்தன. ஏனென்றால் ராஜ்யசபா ஒரு இடமும் பாஜக தரப்பில் தரப்பட இருக்கிறது. எனவே அன்புமணி ராமதாஸ் கடந்த தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். ஆனாலும் கூட அதிமுக ராஜ்யசபா இடத்தை வழங்கியது. அதை போன்று இந்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட் பெற்றுக்கொண்டால் ஒருவேளை மீண்டும் பிஜேபி மத்தியில் ஆட்சியில் அமரக்கூடிய நிலை ஏற்பட்டால் அமைச்சர் பதவி கிடைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் கட்சிக்கு இருக்கிறது. எனவே பாஜக பக்கம் பாமக செல்கிறது என்பதுதான் தற்போதைய ஒரு தகவல்களாக இருக்கின்றன. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட். அப்போ பிரதமர் கலந்து கொள்ற கூட்டத்தில் இது உறுதியான பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பிரதிநிதிகள் அதனது முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வாங்களா? அது சந்தேகமே கிடையாது ஹரியரன். கண்டிப்பா கலந்துப்பாங்க. இன்னைக்கு நைட்டு அறிவிப்பு வெளியாயிடும். அறிவிப்பு வெளியாகிடுச்சுன்னா பிஜேபியோட போடுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிடுச்சுன்னா நாளை நடைபெறக்கூடிய அந்த சேலம் கூட்டத்துல கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என்று நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எனவே ஒரு மாலை ஒரு 8 மணி, இரவு 8 மணிக்குள்ளாக பாமகவினுடைய அந்த அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் ஹரிகரன். அலுவல் பூர்வமான அறிவிப்புக்கு நம்ம காத்திருக்கணும். ஆனா பாஜக கூட்டணிக்கு பாமக வர்ற பட்சத்துல எவ்வளவு தொகுதி வரைக்கும் ஒதுக்கப்படலான்னு நமக்கு செய்தி? அதிமுக தரப்புல கடந்த தேர்தலில் எத்தனை இடங்கள் வழங்கினாங்களோ அதே அந்த அளவுக்கு தான் தர முடியும். 7 இடங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கிறோங்கிறது அதிமுக தரப்பில் ஆரம்பத்தில் இருந்து தகவல் சொல்லப்பட்டதாக வெளியாகின. ஆனால் பாஜக அணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 10 இடங்களாவது வேண்டும் என்று பாமக நிபந்தனை விதித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதுதான் அந்த கூட்டணியை இறுதி செய்வதில் ஏற்பட்ட ஒரு இழுபறிக்கு காரணம் என்றெல்லாம் கூட தகவல்கள் வெளியாகின. ஆனால் தற்போதைய நிலவரப்படி குறைந்தபட்சம் ஒரு 8 இடங்களாவது 8+1 என்ற அளவில் பாஜக அணியில் பாமகவுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹரிகரன். ரைட். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடந்த கால நாடாளுமன்ற தேர்தல் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது 2009 ஜெயலலிதா ஒரு தனி அணி அமைத்தார். அதில் போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக திமுக கூட்டணிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. அதில் நரேந்திர மோடி களமிறங்கிய முதல் நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகித்தது. இந்த தேர்தலையும் இந்த கூட்டணி
உறுதியாக பட்சத்தில் ஒரு ஹேட்ரிக்காக தொடர்ந்து மூன்றாவது முறையாக என்டிஏ கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அஃப்கோர்ஸ் அது உறுதியாக போகிறதா, அரசியலை பொறுத்த வரைக்கும் நத்திங் இஸ் ஓவர் அன்டில் இட் இஸ் ஓவர். உறுதியாகிற வரைக்கும், அது அறிவிப்பா வர வரைக்கும், ஒப்பந்தமா கையெழுத்தாகிற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்று உறுதியாகி விடுமா? இன்னும் உறுதியாகிறதுக்கு கால அவகாசம் அரசியல் கட்சிகளுக்கு அதிகமா இல்லை. ஏன்னா ஒரு மாசம் தான் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு. பாஜக பக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியா? பதில் தெரிந்து கொள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.